நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் குழந்தைங்க விளையாடுறதுக்கு 2 டென்னிஸ் பேட் கேட்டாங்க சார். பேட்டுனா சும்மா வருமா? காணாம போனா யார் பதில் சொல்றது? நீயா சொல்லுவ? சார் சும்மா தானே சார் இருக்கு, என்கிட்ட கொடுங்களேன் சார். யோ, உனக்கு பேட்டை பத்தி என்ன தெரியும்? பேட்டை பழசாக தான் ஸ்ட்ராங் ஆகும் தெரியுமா? என் சர்வீஸ்ல எவ்வளவு ஆடி இருப்பேன். நான் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயரியா? சரி நான் வரேன் சார். யோ, பேட்டு கேட்டியா? அதான் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களே சார். தர வேண்டியது தந்தா நான் ஏன் தராம போறேன்? என்ன சார் சொல்றீங்க? எவ்வளவு வச்சிருக்க? ஒரு 100-150 தேரும் சார். குடியா போய் பேட்டு ரூம்ல தான் இருக்கு. ரூமை திறந்து எடுத்துட்டு பூட்டிட்டு சாவி கொண்டாந்துரு. சரிங்க சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் பொதுவா வணக்கத்தை யாருக்கிட்டையும் எதிர்பார்க்கறது கிடையாது. அப்படியும் வணக்கம் சொல்ல நினைச்சாலும் முடியறது இல்ல. ஏன் சார், கையில் ஏதாவது கட்டியா? சேச்சே, அதெல்லாம் இல்லப்பா. ஒரு நாளைக்கு 100-200 பேருக்கு வணக்கம் சொல்லலாம். ஆனா எனக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 2000 பேருக்கு வணக்கம் சொல்ல வேண்டியதா இருக்கு. சார் காலேஜ்ல பிரச்சனையாக்கி மேட்ச் நடக்க போகுது, அது உங்களுக்கு தெரியுமா? ஆமா சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 1008 பிரச்சனைங்க பஞ்சாயத்துக்கு வருது. இப்படி சின்ன சின்ன விஷயம் இல்லாம ஞாபகம் வச்சிருக்க முடியும்? சார் மேட்சுக்கு தேவையான எல்லா பசங்களும் செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்க கொஞ்சம் கோச் பண்ண நல்லா இருக்கும் சார். சாரி, நீங்க தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க. ஏன் சார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? டேய், என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுற? ஐயப்பா. கெட் அவுட். என் கண்ணு முன்னாடி நிக்காத. சார். டேய், அவனை போ சொல்லு. சார் சார் சார். சரி ஓகே. நான் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு கோச் பண்ணா அது எனக்கு அசிங்கம். ஏன் சார்? ஏன்னா இன்னைக்கு இந்தியன் டீம்ல ஆடுற பல பேரை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அப்ப ரொம்ப நல்லதா போச்சு சார். நீங்களே எங்களுக்கு கோச் பண்ணுங்க. ஒருத்த முகத்துல கூட கிரிக்கெட் ஆடுற கலையே தெரியலையே. ஓ மூஞ்சில கூட தான் பிடி மாஸ்டர்ங்கிற கலையே தெரியல. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? பேசிக்கலி ஐ எம் இன்டர்நேஷனல் பிளேயர். அப்படியா? உங்களை எந்த இன்டர்நேஷனல் டீம்லயும் நான் பார்த்தது இல்லையே. உன்னைய கூட தான் அவர் காலேஜ் பக்கமே பார்த்தது இல்ல. அவர் ஏதாவது கேட்டாரா? வாய முறா. சார் நீங்க சொல்லுங்க சார். சச்சின், ஜடேஜா, தோனி இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். சார் அவங்களுக்குலாம் உங்களுக்கு தெரியுமா சார்? ஒரு பிளேயர் பிறந்த நேரம் தான் அவன் செஞ்சுரி அடிக்க காரணம். சச்சின் வெள்ளிக்கிழமை காலையில 6:30 மணிக்கு பிறந்தாரு. அருமையான நேரம். 100 அடிச்சு குவிக்கிறாரு. தோனி திங்கக்கிழமை. அவர் பிறந்த டைம் பாத்தீங்கன்னா சார் விடுங்க சார், அவங்க கிடக்குறாங்க லூசு பசங்க. சார் நானும் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு டவுட் சார், 2 விசில் எதுக்கு சார் வச்சிருக்கீங்க? ஒண்ணு தொலைஞ்சதுன்னா இன்னொன்னு. இப்ப 2மே ஊதலன்னா என்ன சார் பண்ணுவீங்க? போதுமா? ரொம்ப சூப்பர் சார். காலேஜ் கண்டிப்பா உருப்பிடும். தேங்க்யூ சார். போ. டேய் பாத்தியா, விளங்கிரும் போடா. டேய் இப்ப அடுத்து என்னடா பண்றது? அதத்தான் அந்த பாவி போய் பீட்டி கவுத்துட்டானே. டேய் அவனை கோச்சா வச்சு நம்ம ஆடுறதுக்கு நம்ம ஆடம் சும்மா உட்காந்துருக்கலாம்டா. இவனுக்கெல்லாம் எப்படி வேலை தந்தாங்கன்னே தெரியலையேப்பா. மாப்பிள காடை வச்சு ஆடுன்னு சொல்ற கோச்சை கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஆனா காடு மேல பாரத்தை போட்டு ஆடுன்னு சொல்ற கோச்சை இப்பதான்டா பாக்குறேன். எனக்கு என்னமோ கரசொல் தூரத்தை சொந்தம் நினைக்கிறேன். அதனால தான் ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கான். பேசாம அவனை தூக்கிட்டு அந்த இடத்துல என்ன போடலாம்டா. அந்த விளையாட்டு விலங்கு அப்ப காலேஜுக்கு கடைசி வரைக்கும் ஒரு நல்ல பீட்டி கிடைக்க மாட்டாருன்னு சொல்ற. டேய் அவ்வளவுதான்டா. டேய் மாப்ள, அண்ணன் 1 மணி ஆர்மிடா. 11 பேர் தேவையில்ல. ஒத்தாள களத்துல இறங்கி சொல்லி மாப்ள. டேய் காத்தாடி. டேய் எனக்கு தெரிஞ்சு திருச்சியில. ஏன்டா? டேய் சும்மா இருங்கடா. இன்னும் குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இப்படியே இருந்தீங்க நல்லா ஜெயிச்ச மாதிரி தான்டா. டேய் இந்த விஷயத்தை கரஸ் கிட்ட சொல்லி வேற கோச்சை ரெடி பண்ணி தர சொல்லலாமா? அவங்க கிட்ட சொல்லலாம். ஆனா 2 விஷயத்துக்காக வேணான்னு பாக்குறேன். ஒண்ணு கோச் மொக்க. இவர் கோச் பண்ணி நாங்க ஜெயிக்க மாட்டோம்னு சொன்னா கரஸ் பயந்துருவாங்க. இன்னொன்னு இப்ப இருக்கிற பீட்டிக்கு நம்மளால வேலை போயிடும். போட்டுண்டா, அவன்லாம் பஸ் ஏறி இஞ்சி முறப்பா வைக்க தானே லாக்கி. அப்போ இவரோட கோச்சிங்ல ஆளான்னு சொல்றியா? அதுக்கு வேற என்னடா பண்ண முடியும்? பாப்போம். ஆனா அதுக்காக நம்ம கான்ஃபிடன்ஸை விட்டுறக்கூடாதுரா. நமக்குள்ள இருக்க வெறி தான் நம்மள ஜெயிக்க வைக்கும். அப்ப 4 வெறி நாய் வாங்கி நம்மள நாமே கடிக்க விட்டுருவோம். மாப்ள ஏன்டா அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற? நம்ம பாண்டிதான் இருக்கான்ல, அவனை விட்டு கடிக்க விடு. வெறி நாய் விட வெரி டேஞ்சரஸ். கடிச்சிருவேன். பாத்தியா கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அப்படியே இருக்க மாதிரி பாக்க. நீ இப்படியே பேசிக்கிட்டு வாங்குறியா இல்லையான்னு மட்டும் பாரு. மாப்பிள ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு. தேவையே இல்லாம நீ பகிச்சுக்கிறாத. அப்புறம் அன்னைக்கு வெட்டியா ஒரு 100 ரன் மிஸ் ஆயிடுச்சு. டேய் உன் மனசுல பெரிய சச்சின் டெண்டுல்கர் நினைப்பா? அடே அப்பா, இவருக்கு மனசுல சேவாக்கு ஞாபகம் இருக்கிறப்ப எனக்கு சச்சின் இருக்க கூடாதா? ஏய் நிலா, இங்க வா. இங்க வந்து உட்காரு. வணக்கம். ஓகே நோ ப்ராப்ளம். என்ன கார்த்தி, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்ல.
ஏண்டா பல பிரச்சனை ஓடிக்கிருக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்கிற. இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனைனா அது இவன் மட்டும்தான். சிரிங்க சிரிங்க, இன்னும் கொஞ்ச நாள நம்ம பொழப்பே சிரிப்பா சிரிக்க போது. இவங்க என்னைய பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அவன் பிறந்ததே யமகண்டத்துலதான். குண்டம்மா உண்மையாவா? அதான் எனக்கு பிரசவம் பார்த்த ஆயாவே சொல்லிருச்சுல, அப்புறம் உண்மையா இல்லாம என்ன இருக்கு? கார்த்தி, நம்ம மேட்ச்ல யாரெல்லாம் ஆட போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போதைக்கு சிலரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க ஓகே, வேற யாராவது வேணுமாங்கிறத கோச் தான் டிசைட் பண்ணி சொல்லணும். கோச் சொல்றது இருக்கட்டும், இப்ப நாங்க என்ன சொல்றோன்றதை கேளுங்க. நானும் நிலாவும் கூட நல்ல கிரிக்கெட் விளையாடுவோம். நாங்களும் உங்க டீம்ல இருக்கலாமா? மச்சான், எனக்கு என்னமோ நம்ம திவ்யா சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. இந்த மூஞ்செல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு நாள் தாண்டா நம்மளும் விளையாட முடியும்? இப்ப நிலா மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா வெயில் கூட தெரியாம கிளிகிளின்னு விளையாடலாம். ஆள் வளராட்டினாலும் இந்த மாதிரி விஷயத்துல இந்த பையன் எவ்வளவு அறிவா பேசுறான் பத்தியா? இவன் சொல்றதா மாப்பிள்ள கரெக்ட். என்ன கரெக்ட்? ஏண்டா இந்த மூஞ்சியை பார்த்தே இவன் இவ்வளவு ஃபீல் பண்றானே, ஆப்போசிட் டீம்ல டான் சூப்பர் ஃபீர் இறக்கிட்டான்னு வச்சுக்க, டோட்டல் டீம் படுத்துரும். டேய், பிஞ்சு போன டயர் மாதிரி இருந்துட்டு பேசுற மூஞ்ச பாரு. ஏய் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா. அதெல்லாம் வேணாங்க, இது இன்னும் விளையாட்டு விஷயம் இல்ல. டேய் ஏன்டா விளையாடுற? இது விளையாட்டு விஷயம் தானே. அதெல்லாம் சொல்லாதீங்க. இந்த மேட்ச்ல நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நாங்களும் ஆடதான் போறோம். நிலா, நீ டெல்லியில இருக்கும்போது நல்லா விளையாடுவல. டேய் சொன்னா கேளுங்கடா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா. இல்ல, நாங்க ஆடதான் போறோம். நிலா, நீங்க கண்டிப்பா ஆடுறீங்க. டேய் அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீமா? மச்சான், அவங்கள ஆடணும் சொன்னத பிளேஸ் இல்லடா, சேர் கேர்ள்ஸா. எந்தெந்த டீமுக்கோ சேர் கேர்ள்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம டீம்ல சேர் கேர்ள்ஸ் இல்லைன்னா எப்படிடா? நம்ம டீம் இவங்க தான் உற்சாகப்படுத்தணும். டேய் விளையாடுனதுல போதும்டா. நம்ம இது வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனா அது இது மாதிரி இல்ல. இது அதெல்லாம் விட முக்கியமானதுடா. ஒரு போட்டினா ஜெயிக்கிறதும் தோக்குறதும் சமமா பார்க்கணும். ஆனா இதுல நம்ம ஜெயிச்சே ஆகணும். அப்ப இத போட்டியா பார்க்காம நம்ம லட்சியமா பார்க்கணுங்கிற அதானே? ஆமா, இது கரஸ்பாண்டனுக்கும் இருதயத்துக்கும் நடக்கிற நல்ல பிரச்சனை இல்ல. நம்ம எல்லாரும் படிக்கிற காரணமா இருக்கிற நம்ம காலேஜோட மான பிரச்சனை. இதுல நம்ம ஜெயிச்சே ஆகணும். மாப்பிள்ள அசல் காலேஜ் பயிலனா சும்மா இல்லைன்னு அவனுக்கு நம்ம புரிய வச்சிடலாம்டா. அவங்க டீம் எவ்வளவு பலமா இருந்தாலும் பரவாயில்லடா, அடிச்சு நொறுக்கணும்டா. டேய் விடாமுயற்சி விஸ்வரு வெற்றின்னு சொல்றா. நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம ஜெயிச்சு அந்த டானோட கையால நம்ம பில்டிங் ஓபனிங் செரமனியை கொண்டாடுறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா எல்லாம் நல்லா போய்க்கிறியே, நமக்கெல்லாம் நல்லது நடக்குதுன்னு நினைச்சேன், நடந்துருச்சு. டேய், கோச் இல்லைன்னா என்னடா, நம்மளே கோச் பண்ணிக்கலாம். நீ யாருப்பா சகலகலா வல்லவன்? நீயே ஓடி வந்து பால போட்டுட்டு இந்த சைடு ஓடி வந்து நீயே இங்க கீப்பிங் ஒரு பிடிப்ப. போடு. அந்த அளவுக்கு உனக்கு டேலண்ட் இருக்கு. நாங்களாம் அப்படியா? கவலைப்படாதீங்கடா, உங்களுக்கு நான் கோச் பண்றேன். அப்படியா? எப்படி? சரி, போய் 2 விக்கி பால் வாங்கிட்டு வா. இங்க பாரு, விக்கி பால் வேணும்னா சொல்லி வாங்கிட்டு வர சொல்றேன். அதுக்காக இந்த மாதிரி லூசு மாதிரி கையை சுத்தி காமிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாரு. டேய் விக்கி பாலா, அது என்னடா இந்த டென்னிஸ் பால் மாதிரியே இருக்குமே, அதா அது எதுக்கு இப்ப கேக்குற? அதில் தானடா நம்ம விளையாட போறோம். டேய் எந்தூர்ரா உனக்கு? ரப்பர் பாலையா விளையாட போறாங்க? 40-50 லட்ச ரூபா சொத்தை வச்சு விளையாடுறாங்க, விக்கி பால் விளையாடுவாங்க. ஏய், அப்ப கிரிக்கெட் பால்ல விளையாடுனா அடிபட்டுருமேடா. அதான் என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம்டா. நாம் ஆட போற டீம் சாதாரண டீமா இருந்தாலும் பரவாயில்ல, டான் பையனோட டீமுக்கு எதிர்த்தாப்புல ஆட போறோம். வர்றவங்க பூரா ரவுடி பயிலுங்க. 50 பேர் பால் போட போறாங்க. எத்தனை பையன் மூஞ்சி உடைய போது மட்டும் தெரியல. நடக்க போற இந்த யுத்தத்துல நம்ம எவ்வளவு டேமேஜ் ஆக போறோம்னு தெரியல. அதனால ஆளுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வைக்கணும். ஏய், ஏன்டா இப்படி சும்மா பயந்து சாவுறீங்க? ஏன் உனக்கு பயமா இருக்கா? லைட்டா. கவலைப்படாதீனா, அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு. என்ன வழி மச்சி? அதை இப்ப சொன்னா கரெக்டா இருக்காது. வாங்க போலாம். ஓகே, கம் ஆன். ஏய், இப்ப நாம எங்கடா போறோம்? அங்க பாரு யார் வர்றான்னு. ஆல்கேட்ஸ் அவன் என்னடா பண்ண போறான்? இவன் கிட்ட தான் இந்த விஷயத்துல ஹெல்ப் கேட்க போறோம். அவன் நம்மளுக்கு கோச் பண்ண போறானா? டேய், இவனை எல்லாம் யாரா கோச் பண்ண சொல்ல போறா? இவன் கிட்ட ஏதாவது ஒரு நல்ல கோச்சா ரெடி பண்ண சொல்லுவான். ஏய், அவனால முடியுமாடா? டேய், ஆல்கேட்ஸ்லாம் ஆட்டுக்குட்டிக்கு ஆப் பாயில் விட்டுருவேன், மான் குட்டிக்கு மஞ்சு விட்டுருவேன். இதை பண்ண மாட்டானா? அதெல்லாம் கலக்கிடுவேன். வாங்க. நண்பா,
என்னதான் நம்ம கத்தி எடுத்து குத்திக்கிற அளவுக்கு எதிரியா இருந்திருந்தாலும் இப்போ ஒரே கூட்டு கிளி ஆயிட்டோம். இந்த காலேஜுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை நாம எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் சரி செய்யணும். நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் நம்ம நட்பும். இங்க பாரு, அவங்க எதனா சொல்லிட்டு போட்டோம், நீ என்ன சொல்ல வர? இப்ப நம்ம பிளேயர்ஸ்க்கு ஒரு கோச் வேணும். ஏன் நம்ம காலேஜ் பிடி அதை பண்ண மாட்டாரா? அவன் வாயிலே வட சுடுறான் நண்பா. அவன் எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான். அவன் நமக்கெல்லாம் கோச் பண்ண மாட்டாரான். சச்சின், சேவாக்கு, தோனிக்கு தான் கோச் பண்ணுவாரான். இவங்களுக்கு எது கோச் பண்ணோம்? அவங்க தான் ஏற்கனவே நல்லா விளையாடுறாங்கல்ல. சரி, அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அது தெரியாம தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். கோச் கிட்ட வேணா நான் பேசவா? நண்பா, அந்த கோச்சே வேணாங்கிறேன். நீங்க தான் நல்ல ஒரு கோச்சா பார்த்து ரெடி பண்ணணும். பேட்டிங்க்கு சச்சின் ஓகேவா? ஓகே. இந்த bowlingக்கு ஒருத்தன் சுற்ற முடியா, பேரு கூட நம்ம மல்லிகா. மல்லியா. ஓகே. ஆனா நண்பா, அவர் பவுலிங் போடுறத பார்த்தா பவுலிங் மாதிரியே தெரியலையே. வேற ஏதோ காட்டுத்தனமான செய்கை மாதிரில இருக்கு. ஐயோ, அப்போ கபில் தேவ்? அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு. மார்காலு? மார்காலா? ஓகே நண்பா, அவரை ஃபிக்ஸ் பண்ணிருங்க. அப்புறம் நண்பா, அந்த கீப்பிங்க்கு தோனினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏய், எல்லாம் ஓகே தான். ஆனா அவங்க எல்லாம் ஐபிஎல்ல பிஸியா இருப்பாங்களேடா. யோசிக்காம போயிட்டு என்ன பண்றது நண்பா? இந்த பவர் ஸ்டார் ஓகேவா? ஆனா அவரு ஹாலிவுட்ல நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு பிஸின்னு கேள்விப்பட்டேன். அப்போ ஒரு தம்பி சாம் ஆண்டர்சன், ஆனா ஒரு பாலிவுட்ல. சரி ஓகே, அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க அமைதியா போயிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. டேய் பக்கா. ஓகே, முடிச்சு விடுங்க. ஓகே, பாத்துக்கலாம். அல்கேட்ஸ்ட பேசிட்டோம் மாப்ள. அவன் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு சொல்லிட்டான்டா. அதனால நம்ம யாரும் கோச் பிரச்சனை நினைச்சு கவலைப்பட தேவையில்லடா. அவன் ட்ரை பண்றது இருக்கட்டும்டா. அதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியாதுல. சும்மா இருக்க முடியலனா இந்த மாதிரி சும்மா இருக்கான் பாரு. இவனை பிடிச்சு இந்த மாதிரி 4 அடி அடிச்சு உன் வெறிய தீத்துக்க. சம்படி இந்த இத சாப்பிடு. இது ஒன்னும் காமெடி பண்ற நேரம் கிடையாதுடா. இங்க பாரு, நம்ம காமெடி பண்ணாம கூடி கூடி அழுதாலும் இந்த பிரச்சனை தீராது. மாப்ள, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குலாம் கிரிக்கெட் எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ரொம்ப கம்மியா தாண்டா வரும். அதனால ஒரு கோச் இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. டேய், அப்புக்கு மட்டும் இல்லடா, நம்ம எல்லாருக்குமே கோச் வேணும். டேய், 4 பேரை நெருங்கிருச்சுடா. என்ன பண்றதுன்னே தெரியலடா. நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல பெரிய கோச் இருக்கிற மாதிரி தெரியல. டெல்லியில எனக்கு தெரிஞ்ச அங்கிள் ஒருத்தர் இருக்காரு. அவர் வேணா கேட்டு பார்க்கவா? சரி, உங்க அங்கிள் 20 நாள் இங்க வந்து தங்கி இருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போவாராடா. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு மச்சான். என்ன சிக்கல்? அவரு நைட்ல வெளியில தங்க மாட்டாரு. டேய், ஏன்டா மடத்தனமா பேசுற? அவர் ஏன்டா வெளியே தங்கணும்? நம்ம காலேஜ்ல ஒரு நல்ல ரூமா போட்டு தங்க வச்சிருவோம்டா. டேய், நான் அத சொல்லடா. அவர் அவரோட வீட்டுல தான் தங்குவாரு. அப்ப நீ என்ன சொல்ல வர? டேய், அவரு டெய்லியும் காலையில இங்க வரதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தா வந்து கோச் பண்ணுவாரு. அதே மாதிரி ஈவினிங் போறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்தா போயிடுவாரு. அப்ப டெய்லி அவர் வந்து போறதுக்கு நாங்க பிளைட் டிக்கெட் போட்டு தரணும், அப்படித்தானே? ஆஃப் கோர்ஸ். அப்கோர்ஸா? இன்னொரு வாட்டி நீ தேவையில்லாம ஏதாவது பேசினா காதுரடி தனியா கடி துப்பிடுவேன். மூக்கியும் சேர்த்து கடி மாப்ள. மூக்க கடிச்சா நான் செத்துருவேன். தயவு செய்து வாயை திறக்காத. வா மாப்ள. கோச்லாம் கிடைச்சாச்சா? இல்லையா? அப்ப அது வரைக்கும் இந்த கோச்சை வச்சே போலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம் மாப்ள. இல்லடா, சக்தி சொல்றதுதான் கரெக்ட். நம்ம இப்பவே பிராக்டிஸ் ஆரம்பிச்சு போயிடலாம். அட, நம்ம சக்தி எது சொன்னாலும் கரெக்டா தான் சொல்லுவான். ஆமா மாப்ள, சக்தி என்ன சொன்னாலும் கரெக்டா இருக்கும். ஆனா நீ எது சொன்னாலும் தப்பா தான் இருக்கும். டேய், அதான் பெரியவங்க எல்லாம் பேசிக்கிட்டோம்ல, அப்புறம் என்னடா குள்ள கத்திரிக்கா? அமைதியா இருடா. பெரியவரா யாரு? இவரு பெரியவரா? பாத் பேச வாய சொல்லிட்டான். மாப்ள கொஞ்சம் தள்ள. என்ன ஓவரா பேசிட்டு? என்னடா என்ன சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு? பிரச்சனை பண்ற இடமானது? கிளம்புடா முதல்ல எங்க இருந்து. அண்ணே, கத்தாதீங்கண்ணே. பின்ன என்ன கார்த்தி, இப்படி பிரச்சனை பண்ண எவன் எங்க வருவான்? ஒரு சின்ன பிரச்சனைண்ணே, அதான் இப்படி ஆயிடுச்சு. என்னடா என்ன பிரச்சனை சொல்லு. போண்டா சுடுறதுக்கு ஆள் வேணுமா? யாராவது இருந்தா சொல்லி விடுங்க. என்னடா நக்கலா? டேய், பிரச்சனை என்னன்னு சொன்னா நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்ல. அடுத்த மாசம் காலேஜில் நடக்க போற கிரிக்கெட் மேட்சுக்கு
நம்ம டீமுக்கு கோச் பண்ண ஒரு கோச் வேணும்ண்ணே. ஆமா, இங்க ஒரு கோச் இருக்கானே, அவனை விசாரிச்சு பாத்தீங்களா? அவருக்கு பெருசா எதுவும் தெரிஞ்ச மாதிரி தெரியலண்ணே. பெருசா இல்லடா, அவனுக்கு சிறுசாவே எதுவும் தெரியாது. அவன் வேஸ்ட்ரா. இந்த பிடி வரதுக்கு முன்னாடி இன்னொரு பிடி இருந்தாரு. அவர் பேரு சந்தன பாண்டியன். அவரு பேரை கேட்டாலே மத்த காலேஜ் டீம்லாம் சும்மா அலருண்டா. சும்மா சிங்கம் மாதிரி இருப்பான்டா மனுஷன். அந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் நம்ம காலேஜ் டீம் தான் ஸ்போர்ட்ஸ்லயே ஃபர்ஸ்ட்ரா. ஓ, இப்போ அவர் எந்த காலேஜ்ல இருப்பாருண்ணே? தெரியல, வேலை செய்யறாரோ இல்லையோ, இந்த பண்ணாடைங்க பண்ண வேலையில அவர் ஊரை விட்டே போயிட்டாரோ தெரியலப்பா. ஆனா ஒண்ணுடா, அவர் எதுக்கு அஞ்ச மாட்டாரு, யாரையும் மதிக்க மாட்டாரு. தனக்கு சரின்னு பட்டதை தான் செய்வாரு. அவர் மேல இருக்கிற பொறாமையில அவர் மேல இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவரை வேலை விட்டே தூக்கிட்டாங்க. நல்ல மனுஷன், பாவம். இப்ப எங்க இருக்காரோ என்னவோ. அண்ணே, அவரை நான் கண்டிப்பா மீட் பண்ணி ஆகணும். எதுக்கு? நம்ம காலேஜ் டீமுக்கு கோச் பண்ண சொல்லி கேட்க. அவராவது மறுபடியும் இந்த காலேஜ்ல கால் எடுத்து வைக்கிறதாவது. அவர் வரவே மாட்டாரு. அண்ணா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அவர் அட்ரஸ் கொடுங்க. அவர் அட்ரஸா? அவரு கடைசியா மயிலாப்பூர்ல காமராஜர் நகர்ல தங்கி இருக்குதா நம்ம கிளார்க் மணி சொன்னாரு. ஒண்ணு செய், நீ போய் கிளார்க் மணியை பாரு, அவர் கரெக்டா சொல்லுவாரு. வரட்டா? போய் பாருங்க. ஓகேண்ணே, தேங்க்ஸ். சக்தி, நீ மட்டும் என் கூட வா, போய் சரி, பார்த்துட்டு ஓகே. வந்துடலாம். மாப்ள வாங்கடா போவோம். டேய் தயவு செஞ்சு உட்கார் உட்கார். விடு மாப்ள, விடு. சத்திய சோதனை. உட்காரு. ஓகே, வாடா போலாம். கோபப்படாத. அப்போ ஒரு டீ சொல்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் கொஞ்சம் ஊத்துறா. அண்ணா, இது அளவு கொஞ்சம் அதிகமா தெரியுது. ஏதோ அவசரத்துல முடிவு பண்ணிட்டீங்களா? ஏதோ அமைச்சரமா போட்டின்னு கேட்டாங்க, நீங்களும் கிரிக்கெட்டும் முடிவு பண்ணி சொல்லிட்டீங்க. ஏய், ஆனால் எடுத்தாங்க ஒருத்தர் முடிவு பண்ணிடுச்சா? ஒரு விஷயத்த முடிவு பண்ணேன்னா அதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பேன். 5 நிமிஷம் தான் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி எப்படி 1000 தடவை யோசிச்சேன்னு பார்க்குறேன். அதான்டா இருயா. ஏன் வாயை பார்த்துன்னுக்குறேன்? ஊத்து. என்னைக்காவது ஏன் இடத்துல நீ இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்க? எனக்கு ஏன்னா அந்த இடம், நீங்க என்ன நல்லா தானே வச்சிருக்கீங்க, எனக்கு இதுவே போதுனே. அது வேறடா, நான் சொல்றது வேற. இவ்வளோ சொத்து, அதிகாரம், புகழ் இதெல்லாம் உனக்கு இருந்தா நீ என்ன பண்ற? சொல்றா, நான் தப்பா நினைக்க மாட்டேன். சொல்றா. உங்களை ஊத்தி தர சொல்லிட்டு நாங்க உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பேன். என்ன ஓவரா சிரிக்கிறாரு, நம்ம அதிகமா பேசிட்டோமோ? ஏய், நாய் இன்னைக்கு சிங்க் ஆக முடியாதுடா. நீ நாய்டா, நான் சிங்கண்டா. அண்ணா, நான் உங்க வீட்டு நாயின. டேய் டேய், இன்னும் கொஞ்சம் ஊத்துற. உங்களால தானே இவர் கெட்டு போறாரு. தம்பி வந்திருக்க சொல்ல மாட்டேன். வாடா சிங்கக்குட்டி, உட்கார். வயசாக வயசாக குடிய குறைக்கணும். நீங்க இப்பதான் ரொம்ப அதிகமாயிட்டே போறீங்க. உங்க பாடி கண்டிஷன் முன்ன மாதிரி இல்லப்பா. எனக்கு என்னப்பா கவலை? எனக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கு நீ இருக்கிய. அதுக்காக ஏய், நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் ஆகாதுடா. டேய் மோகன், சொல்டா. நான் என்னென்ன சொல்றது? அப்பா மலை மாதிரிடா, அப்படிலாம் சாச்சிட முடியாது. பயப்படாது. இப்ப இதை எடுத்து வைக்க போறீங்களா இல்லையா? ஏய் ஏய், எல்லாத்தையும் யாரை கட்டுறான்? எனக்கு பணம், புகழ், குடி எதுவும் வேணாம். என் புள்ள ஒத்தந்தான் வேணும். அவனுக்கு பிடிக்கல, ஏட்ரா எல்லாத்தையும். தம்பி வா, உட்கார் உட்கார் உட்காரு. ஞாபகம் இருக்கா? கிரிக்கெட் போட்டி, அதில் நம்ம ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். எனக்கு முன்னாடி அந்த அமைச்சர் பொம்பளை போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமான்னு கேவலமாக கேட்டேன். ஒரு தோத்துட்டல, அந்த தைரியத்தில் பேசுகிறேன். தோத்துட்டேன்னா ஜனங்க காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்னு நம்பிட்டேன். ஆனால் இந்த தடவை ஜெயிச்சிருவேன். ஏன்னா இந்த தடவை நம்பிக்கை உன் மேலே வச்சிருக்கேன். சரிதானே?
ஜெயிச்சிரும்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. அவங்கெல்லாம் காலேஜ், காதல், படிப்பு போக கூடவே கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடுற விளையாட்டு பசங்க. ஆனா எங்க டீம் அப்படி இல்லை. எங்களுக்கு எப்பவுமே கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட். எங்க டீம்ல இருந்து 2 பேர் ஸ்டேட் லெவல் செலக்ட் ஆயிருக்காங்கப்பா. அதனால ஜெயிக்கிறது நிச்சயம். அதை பத்தி கவலைப்படாதீங்க. இதுல நீ ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா திரும்ப திரும்ப சொல்றேன்? இது என் மான பிரச்சனை. நம்மோட மோதிரம் அவங்க என்ன கதி ஆவாங்கன்னு காட்டியாகும். எங்க டீமோட பலம் தெரியாம போட்டிக்கு சம்மதிச்சுட்டாங்க. எங்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டு இல்ல, யுத்தம். கண்டிப்பா உங்களுக்கு மரண அடி கொடுக்குறேன்.